உங்கள் ராசிக்கு தான் சூரியன் வர்றது தான் ஆனி மாதம். அதனால் நீங்கள் தான் ஹீரோ. உங்கள் ராசிநாதன்னு இருக்கிறனால கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், கண்ணு வலி, தலைவலி, கழுத்துக்கு மேலே மயக்கம், பலம் கிடைக்கக்கூடிய டைம். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கும். கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி படித்து பார்த்துட்டு போகணும். திறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மிதுனம். உங்கள் ராசிக்கு தான் சூரியன் வர்றது தான் ஆனி மாதம். அதனால் நீங்கள் தான் ஹீரோ. உங்கள் ராசிநாதன்னு இருக்கிறனால கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், கண்ணு வலி, தலைவலி, கழுத்துக்கு மேலே மயக்கம், தலை சுற்றுறது, லோ பிபி, ஹார்மோனல் குறைபாடு, ஸ்கின் அலர்ஜி, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் தகராறு, இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, இதெல்லாம் பார்த்துக்கங்க. கவனமாக இருங்க. இருந்தால் நல்லது உங்களுக்கு. தேவையில்லாத வம்பு வச்சுக்காது. தேவையில்லாத வம்பு வச்சுக்காது. கேர்ஃபுல்லாக பார்த்துக்கு. யோக பலத்தை அதிகமாக தரும். எல்லா விதத்துலையும் ஏற்றம் கிடைக்கும். பலம் கிடைக்கக்கூடிய டைம். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கணும். வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சட்டத்துக்கு புறமானவர்களோட நிழல் கூட உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்ளணும். கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி படித்து பார்த்துட்டு போகணும். ஜவாப் ஜாமீன்லாம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேடணும் ஆளை. ஹெல்த்து ரொம்ப பார்த்துக்கணும். நானா மிதுனம் ஆர்ட்டுன்னு செல்வி சொல்லிட்டாருன்னு எல்லாரும் கேட்குறாங்க போராடலாம். நீங்கள் நல்லா இருக்கணும் தானே சாமி. என்ன ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு டெஸ்ட்டு பண்ணால் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்கள். ஹாப்பியாக இருங்க. யோக பலத்தை அதிகமாக பார்த்துக்கங்க. தொடர்ச்சியாக இந்த மனத்தாங்கல்கள் எல்லாமே மாறிடும். சட்டத்துக்கு புறமானவர்கள் நிழல் கூட அண்டாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். 10ஆம் இடத்த குரு பார்க்குது. ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பெல்லாம் ராஜகௌரவம். ராஜகௌரவம்னா வேறு என்ன வேணும்? இழுத்து போட்டுக்கின்னு செய்யுங்க. நிறைய நல்லது பண்ணுங்க. டக்கு டக்குன்னு நிறைய விஷயம் நல்லது நடக்கும். அதனால் அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நீங்கள் தான் எடுத்து செய்யணும். யோசிச்சுக்கினே இருந்தீங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. பழைய கடன்கள் பைசல் ஆகுது, மன அழுத்தம் தீருது, தேகாரோக்கியத்துக்காக உடனே போய் பரிசோதனை பண்ணுறது, உத்தியோகத்தில் புது விஷயங்கள் ஏற்படுவது, கூட்டாளிகள் புது விஷயம் மாற்றிக்கொள்வது, ப்ரமோஷன் தடை, உத்தியோக தடை எல்லாம் மாறிடும். மிதுனத்துக்கு அனுமனும் நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் தான். அனுமன் சாலிசா கேட்பது நல்லது. பொது பலன்களை பார்ப்போம். முதல் விஷயம், சித்திரை வைகாசி எவ்வளோக்கு பெரிய லெவலுக்கு வெயில் வாட்டி நம்மளை எடுத்ததோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ஆனி மாதத்தில் வெயில்கள் காணப்பட்டாலும், வெயிலின் உஷ்ண தாக்கங்கள் காணப்பட்டாலும், மழை நின்று பெய்யுமா. மழை பெய்கிற அடிக்கிற மழையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அரசாங்கம் இதெல்லாம் ஒன்றுமே கத்த முடியாது. அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? ஆனி மாதத்தில் உக்கரம் எடுத்து பெய்யுமா. தென்னிந்தியாவில் தமிழகத்திலும் கர்நாடகத்திலும் பயங்கர மழை பெய்யும். துபாய், அரபு நாடுகள் எல்லாம் வெள்ள பாதிப்புக்கு ஏற்படக்கூடிய அளவுக்கு கடுமையான மழை பெய்யுமா. அமெரிக்காவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டாம். அங்கே தார்மாரான பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கு காரணம் சூரியன் பகை வீட்டில் இருக்கிறது தான். மலேசியாவில் பயங்கரமான வெள்ளம், பெரிய அளவில் இழப்புகள் எல்லாம் ஏற்படுமா. எங்கே? மலேசியாவில். அந்த அளவுக்கு உலகம் முழுவதும், அமெரிக்காவிலே காட்டுது. கடல் பகுதியில் திடீரென்று இயற்கை சீற்றத்துடன் விளைவுகள் தெரிய ஆரம்பிக்கும். படகுகள் விபத்து பெரிய வகையில் ஏற்படக்கூடிய அமைப்பாக காட்டுகிறது. பயணிகள் படகுலாம் ரொம்ப கவனமாக இருக்கும். பெரிய பெரிய இடியெல்லாம் கடலில் தாக்கும் என்று காட்டுகிறது.
மீனவர்கள் எல்லாம் கடலுக்கு பார்த்து வானிலை அறிக்கையை பார்த்து பத்திரமாக செல்வது தான் நல்லதாம். கடலில் மீன் பிடிக்க வேண்டாம் என்று சொன்னால் மீறாமல் இருக்கணுமா. வானிலை கவனித்து மீன் பிடிக்க போகிறதும், சரக்கு கப்பல்கள் தீ விபத்து, எதிர்பாராத விரிசல், இப்படி பாதிப்புகள் ஏற்படும் என்பது பஞ்சாங்கங்களுடைய குறிப்பு. தமிழகத்தில் திருச்சி, விருதுநகர், ராமேஸ்வரம், சிதம்பரம், கடலூர், கன்னியாகுமரி இந்த ஊர்களிலெல்லாம் மழையாலும் இயற்கை சீற்றத்தாலும் பெரும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்று, மலை பிரதேசங்களிலெல்லாம் எதிர்பாராத நிலச்சரிவுகள் ஏற்படும் என்று அச்சுறுத்தல்கள் தமிழகத்தில் பல பகுதிகளில் திடீர் மேகமூட்டம், எதிர்பாராத இடத்தில் நேரத்தில் மழை பெய்கிறது, இதெல்லாம் வரலாம், எச்சரிக்கையாக இருக்கணும் என்று பஞ்சாங்கங்கள் எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கிறது. தங்கத்துடன் விலை திடீர்னு இறங்கினாலும் மாதத்தின் கடைசியில் திடீர்னு ஏறுமுகமாக மாறும் என்று காட்டுகிறது. காட்டார்கள் ஓடக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அரசாங்கம் சொல்வதற்கு முன்பாக பஞ்சாங்கம் சொல்வதனால் இப்பொழுதே விழிப்புணர்வுடன் இருந்து வெள்ளம் வந்தால் பார்த்துக்கலான்னு நம்ம நினைக்காம மாற்று இடத்துக்கு ரெடியாக இருந்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கடலூரில் எதிர்பாராத மழை வெள்ள பாதிப்புக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான ஆனி திருமஞ்சனம் நடக்கக்கூடிய சமயத்தில் மழை வரலாம். அதாவது ஈஸ்வரனுக்கும் நடராஜருக்கும் அபிஷேகம் நடக்கக்கூடிய சமயத்தில் தெய்வத்தை குளிர வைக்கிறோம் என்று, அதுபோல் தெய்வத்தையே குளிர வைக்கிறோம் இல்லை, அதுபோல் உலகம் என்ன ஆகும்னா தெய்வம் குளிர்றதுனால் மக்கள்லாம் குளிரலாம் என்று வானம் பொத்தி ஊற்றக்கூடிய காலகட்டம் ஏற்படுகிறது. பொதுவாகவே மழை வரும், ஆனால் இந்த ஆனி மாதத்தில் அதிகமாக மழை வருவது என்று பஞ்சாங்கங்கள் காட்டுகிறது. சூரியன் பகை வீட்டில் வீரியம் குறைஞ்சி இருக்கிறதுனால் தொற்று நோய்கள் எல்லாம் பரவும், புது புது வைரஸ் எல்லாம் கண்டுபிடிக்கப்படும். அதே சமயம் மருத்துவத்துறையில் தடுப்பூசிகளும் கண்டுபிடிக்கப்பட்டு நோய்களும் கட்டுப்படுத்தப்படும் என்று காட்டுகிறது. அடுத்ததாக ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறது போல் 2031 வரைக்கும் இந்தியாவில் மட்டுமில்லாமல் உலக நாடுகள் முழுவதும் ஒரு விதமான பதற்றம், படபடப்பெல்லாம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். தலைவர்கள் உயிருக்கு ஆபத்துகள், அவர்களுடைய தவறான உத்தரவுகள், வரி விதிப்புகள் எல்லாம் முறியடிக்கப்படும். அதாவது ரொம்ப வரும், மக்கள்லாம் ஒரே புரட்சி லெவலுக்கு வருவாங்க. மருத்துவ கண்டுபிடிப்புகள் பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆகாய மார்க்கத்திலும் விமான விபத்துகளும், வானவெளியில் பெரிய அளவுக்கு எதிர்பாராத விபத்துகள், குறிப்பாக பயணிகள் செல்லக்கூடிய விபத்துகள், விமானங்கள்லாம் அந்த விமானிகளுடைய சான்றிதழிலும், அந்த விமானிகள் உள்ளே பயணம் செய்யக்கூடிய அந்த விமானத்தில் ஊழியர்கள் விஷயத்திலெல்லாம் அரசாங்கங்கள் கடுமையான பாதுகாப்பு சோதனைகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த ஆனி மாதத்தில் இருக்கிறது. இது உலகம் முழுவதும் இது பெரிய எச்சரிக்கையாக இருக்கக்கூடியது. எல்லாத்துலேயும் அதே போல் வானவெளியில் விமான பயணங்கள் தடையாவதற்கும் பாதிப்புகள் காட்டுவதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எல்லாத்துலேயும் நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இயற்கையை சேதப்படுத்தாமல் இருக்கிறது, வனங்குலங்களுடைய இருப்பிடங்களை அழிக்காமல் இருக்கிறது, நீர்நிலைகளை பாதுகாக்கிறது. இயற்கையை எந்த அளவுக்கெல்லாம் அழித்தோமோ ஆனி மாதத்தில் அந்த அளவுக்கெல்லாம் விலை உலகம் முழுவதும் கொடுக்க வேண்டியது வரும். அதில் இந்தியாவிலும் குறிப்பாக டெல்லி பகுதி, இமயமலை பகுதியெல்லாம் சுற்றி பெரிய சேதங்கள் ஏற்படுவதற்கும், மகாராஷ்டிராவில் பாம்பே பகுதியிலெல்லாம் அதீத கவனமாக இருக்க வேண்டிய நிர்மாணம். ஆனி மாதம் நடராஜ பெருமானுக்கு உரியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் போய் கும்பிடுங்க. சிவன் அருள் சீரான நன்மை தரும். இனி இந்த ஆனி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி என்ன பலன், என்ன தெய்வ வழிபாடுகள் என்பதை பார்த்து அதற்கேற்றவாறு அந்தந்த ராசிக்காரர்கள் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலியமாக இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை நிவர்த்தி ஏற்பட்டு நல்லது அதிகப்படுத்தி, சந்தோஷங்கள் அதிகப்படுத்தி, பிரச்சனைகளை குறைத்து வாழ்வதற்கு வழிவகையை ஏற்படுத்தும். எல்லோருக்கும் நன்றி. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.